வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் அத்துமீறலுக்கு இந்தியா கடும் பதிலடி. வெள்ளை கொடி ஏந்தி பாகிஸ்தான் ராணுவம் அலறல். இந்திய தூதரை அழைத்து பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை கண்டனம். மத்திய திட்ட கமிஷனுக்கு மாற்றாக நிதி ஆயோக் உதயம். மாநில முதல்வர்களுக்கு இடம், சுதந்திர நிதி பயன்பாடு உள்ளிட்ட அம்சங்களுடன் அறிமுகம். ஜெயலலிதா சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கு சூடு பிடிக்கிறது. நீதிபதி குமாரசாமியை நியமித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவு. விரிவான செய்திகள். காஷ்மீர் சர்வதேச எல்லையில் இந்திய நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் விடிய தாக்குதல் நடத்தியது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சம்பா மாவட்டத்தில் சர்வதேச எல்லை கோட்டு பகுதியில் உள்ள 13 இந்திய நிலைகளை குறிவைத்து புதன்கிழமையன்று பாகிஸ்தான் ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தினர். இதில் ஸ்ரீராம் கௌரியா என்ற இந்திய ராணுவ வீரர் உயிரிழந்தார். மற்றொரு வீரர் படுகாயமடைந்தார். இதையடுத்து இந்திய ராணுவம் கடும் பதிலடி கொடுத்தது. இதில் பாகிஸ்தான் தரப்பில் 4 வீரர்கள் உயிரிழந்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பாகிஸ்தான் ராணுவத்தினர் புதனன்று இரவு முதல் வியாழன் அதிகாலை வரை இந்திய நிலைகள் மீது இடைவிடாது தாக்குதல் நடத்தினர். இந்தியா கடும் பதிலடி கொடுத்தது. இதில் தாக்குப்பிடிக்க முடியாத பாகிஸ்தான் தரப்பு வெள்ளை கொடி ஏந்தியது. அதைத் தொடர்ந்து இந்தியா தரப்பில் தாக்குதல் நிறுத்தப்பட்டது. அப்போது தாக்குதலில் பலியான தங்கள் தரப்பு வீரர்களின் உடல்களை பாகிஸ்தான் ராணுவத்தினர் எடுத்துச் சென்றனர். இதற்கிடையே இந்தியாவுக்குள் ஊடுருவ பாகிஸ்தானிய பயங்கரவாதிகள் 170 பேர் அந்நாட்டு எல்லைப் பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளதாக உளவுத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. அவர்களின் ஊடுருவலை தடுக்கும் வகையில் இந்திய ராணுவம் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்து தீவிர ரோந்து நடத்தி வருகிறது. இந்நிலையில் இந்தியாவின் பதிலடி தாக்குதலில் பாகிஸ்தான் வீரர்கள் 4 பேர் பலியானதை அடுத்து பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதர் JP சிங்கை வரவழைத்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. மும்பை தாக்குதல் சதிகாரன் லக்விக்கு பாகிஸ்தான் நீதிமன்றம் மீண்டும் ஜாமீன் வழங்கியுள்ளது. மும்பையில் 370 பேரை பலி கொண்ட பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட சதிகாரன் ஜாகிவுர் ரஹ்மான் லக்வி பாகிஸ்தான் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளான். அவன் மீது அந்நாட்டு நீதிமன்றங்களிலும் வழக்குகள் விசாரிக்கப்பட்டு வருகின்றன. மும்பை தாக்குதல் வழக்கில் பாகிஸ்தான் நீதிமன்றம் லக்விக்கு ஜாமீன் வழங்கியது. மும்பை தாக்குதல் தொடர்பான மேலும் பல குற்றவாளிகளை ஒப்படைக்கும்படி இந்தியா வலியுறுத்தி வரும் நிலையில் லக்விக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருப்பதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்தது. பயங்கரவாதத்தை கடுமையாக எதிர்க்கும் நாடுகளும் இதற்கு கண்டனம் தெரிவித்தன. இதைத் தொடர்ந்து லக்வி மீதான ஆள்கடத்து வழக்கில் அவன் மீண்டும் கைது செய்யப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் அறிவித்தது. இந்த வழக்கிலும் லக்வி தரப்பில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது. பாகிஸ்தானின் பயங்கரவாத தடுப்பு பிரிவு நீதிமன்றம் இவ்வழக்கிலும் லக்விக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே ஜாமீன் வழங்கப்பட்ட மும்பை வழக்கில் மேல்முறையீடு செய்துள்ள பாகிஸ்தான் அரசு தற்போது லக்விக்கு மீண்டும் ஜாமீன் வழங்கப்பட்டிருப்பதை எதிர்த்து அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் மனு தாக்கல் செய்துள்ளது. மத்திய திட்ட கமிஷனுக்கு பதிலாக நிதி ஆயோக் என்ற புதிய அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடி முதல் சுதந்திர தின உரையாற்றிய போது 64 ஆண்டுகால பழமையான திட்ட கமிஷன் அமைப்பை கலைத்துவிட்டு தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ற புதிய அமைப்பு உருவாக்கப்படும் என்று அறிவித்தார். இதன் அடிப்படையில் டிசம்பர் 7ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மாநில முதல்வர்கள், தலைமைச் செயலாளர்கள், மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி, மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நடந்தது. பெரும்பாலான முதல்வர்கள் திட்ட கமிஷனை கலைத்து புதிய அமைப்பு உருவாக்க ஆதரவு தெரிவித்தனர். இந்நிலையில் திட்ட கமிஷன் அமைப்புக்கு மாற்றாக நிதி ஆயோக் என்ற புதிய அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இப்புதிய அமைப்பில் மாநில முதல்வர்கள் சுழற்சி முறையில் இடம்பெறச் செய்வது, மத்திய அரசு ஒதுக்கும் நிதியை மாநில அரசுகள் தேவைக்கேற்ப சுதந்திரமாக பல்வேறு திட்டங்களுக்கு செலவிடுவது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் இடம்பெறும் என்று கருதப்படுகிறது. ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கின் மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்க தனி நீதிமன்ற நீதிபதியாக குமாரசாமியை நியமித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 1991 முதல் 1996 ஆண்டு வரை முதல்வராக பதவி வகித்த காலத்தில் வருவாய்க்கு அதிகமாக சொத்து குவித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் ஜெயலலிதாவுக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி குன்ஹா தலைமையிலான பெங்களூரு தனி நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இவ்வழக்கில் ஜெயலலிதாவோடு அவரது தோழி சசிகலா, இளவரசி மற்றும் சுதாகரன் ஆகியோருக்கும் தலா 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கில்
வழக்கில் 4 பேரையும் ஜாமீனில் விடுவித்துள்ள உச்சநீதிமன்றம் ஜெயலலிதா உள்ளிட்டோரின் மேல்முறையீட்டு மனுவை 3 மாதங்களுக்குள் விசாரிக்கும்படி கர்நாடக உயர்நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் தனது வழக்கு தொடர்பான 2.5 லட்சம் பக்கம் கொண்ட ஆவணங்களை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஜெயலலிதா தாக்கல் செய்துள்ளார். ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரின் மேல்முறையீட்டு மனுக்களை விசாரிக்க தனி அமர்வை ஏற்படுத்தி கர்நாடக உயர்நீதிமன்றம் வியாழனன்று உத்தரவிட்டது. நீதிபதி C.R. குமாரசாமி இவ்வழக்குகளை விசாரிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமான உற்சாகத்துடன் 2015ஆம் ஆண்டு புத்தாண்டு வருகை களை கட்டியது. ஆங்கில புத்தாண்டு 2015 பிறந்ததை அடுத்து நாடு முழுவதும் பொதுமக்கள் உற்சாக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். தலைநகர் சென்னையில் 2வது மிக நீளமான கடற்கரையான மெரினாவில் புதனன்று நள்ளிரவு 12 மணி ஒலித்தவுடன் எண்ணற்ற வான வேடிக்கைகள் நிகழ்ந்தன. ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். புதுச்சேரி கடற்கரையில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக புதன்கிழமையன்று மாலை முதலே உள்ளூர் மக்களும் வெளியூர் சுற்றுலா பயணிகளும் திரண்டனர். நள்ளிரவு 12 மணிக்கு புத்தாண்டை கொண்டாடும் விதமாக பலூன்களை பறக்கவிட்டும் பட்டாசு வெடித்தும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னையில் உள்ள வடபழனி முருகன் கோவிலில் வியாழனன்று காலை முதலே நீண்ட வரிசையில் நின்று பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த தற்காலிக தடுப்புகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் வரிசையாக சென்று சாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடந்தன. புத்தாண்டை தொடர்ந்து வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பால் கோவில்களில் பக்தர்கள் திரண்டனர். 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மை ஸ்தலமாக விளங்கும் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா கடந்த 22ஆம் தேதி துவங்கியது. விழாவின் முக்கிய வைபவமான சொர்க்கவாசல் திறப்பு வியாழனன்று அதிகாலை நடந்தது. அதிகாலை 3 மணி 45 நிமிடங்களுக்கு விருச்சிக லக்னத்தில் ரத்தின அங்கி சேவையில் கிளிமாலை அணிந்து மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்ட நம்பெருமாள் காலை 5 மணிக்கு பரமபத வாசலை கடந்து சென்றார். இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி. வருஷத்துல 24 ஏகாதசிகள் வருது. அதுல வைகுண்ட ஏகாதசி ரொம்ப சிறப்பா சொல்லப்படுறது. ஏன் அப்படின்னா ஒரு ஜீவனுக்கும் அடைய வேண்டிய ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன், கடைசியான இடம் ஸ்ரீ வைகுண்டம் தான். இந்த வைகுண்டத்துல அந்த ஜீவன் பெருமாளுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணிட்டு இந்த ஜீவன் ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி இந்த சம்சார சக்கரத்துல மாட்டாம பெருமாளை அடைஞ்சு அந்த ஜீவன் ரொம்ப சந்தோஷமா வாழதுதான் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை சேவிக்கும் போது நம்ம பல ஜென்மத்துல பண்ண சஞ்சித கர்மா, பல பாவங்கள் கழியறது அப்படின்னு நம்ம சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்றது. சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் வியாழனன்று அதிகாலையில் நடந்த சொர்க்கவாசல் திறப்பில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். முன்னதாக நம்மாழ்வாருக்கு எதிர் சேவை சாதித்த பெருமாள் பின் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்ட நம்பெருமாள் அதிகாலை 4:30 மணிக்கு பரமபத வாசல் எனப்படும் சொர்க்க வாசலை கடந்தார். அப்போது அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷங்கள் எழுப்பியபடி நம்பெருமாளை தரிசித்தனர். கொடைக்கானலில் பெய்த கனமழையால் தாண்டிக்குடி மலைச்சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பெய்த திடீர் கனமழையால் 17 இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் கொடைக்கானல் கீழ்மலை பகுதியான தாண்டிக்குடி, தடியன்குடிசை, பெரும்பாறை மற்றும் காமனூர் உட்பட 30 கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. மலையிலிருந்து பெரிய பாறைகள், கற்கள் சாலைகளில் உருண்டு விழுந்ததால் வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. மண் சரிவில் சிக்கிய வாகனங்களை நெடுஞ்சாலைத்துறையினர் JCB இயந்திர உதவியுடன் மீட்டனர். போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட இடங்களை அதிகாரிகள் விரைவில் சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் தெரிவித்தனர். கொடைக்கானல் போறதுக்கு 2 வழி பாதை இருந்துச்சு. ஒரு பாதை இப்ப மழை பெஞ்சு பூரா தண்ணி 17 இடத்துல பூரா நிலச்சரிவு ஏற்பட்டு பஸ் கூட ஒரு 2 வீலர் கூட போக முடியாத அளவுக்கு பூரா ரோட்டை பூரா முடிப்பிட்டு, இதனால் ஒரு 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் மக்கள் ரொம்ப விளையாடிக்கிட்டு இருக்காங்க. உயரதியா உடனடியாக மேற்பார்வையிடணும்,
துரிதமான பணியை மேற்கொள்ளணும் சொல்லி பொதுமக்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். இதனிடையே கொடைக்கானல் மலைப்பாதையின் இருவழியும் பாதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழக பிரச்சினைகளை முன்னிறுத்தி 2015ஆம் ஆண்டில் தொடர் போராட்டம் நடத்தப்போவதாக வைகோ தெரிவித்துள்ளார். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வியாழனன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். காவிரியில் கர்நாடக அரசு அணை கட்டும் விவகாரம், மீத்தேன் வாயு திட்டம், மது ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை முன்னிறுத்தி நடப்பாண்டு தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என்று கூறினார். காவிரி பாதுகாப்பு இயக்கம் என்று நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஜனவரி 20ஆம் தேதி தஞ்சையில் காவிரி தண்ணீர் உரிமையை பாதுகாக்கவும், நாசம் விளைவிக்க போகின்ற மீத்தேனை தடுக்கவும் ஆலோசனை கூட்டம். இந்த கூட்டத்திற்கு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும், தலைவர்களுக்கும், அனைத்து விவசாய அமைப்புகளுக்கும், அனைத்து தமிழ் அமைப்புகளுக்கும் நான் கடிதம் எழுத இருக்கிறேன். மதுவிலிருந்து விடுவிப்பதற்காக இந்த ஆண்டு இறுதிக்குள் மக்களை தமிழகம் பூராவும் இந்த மராத்தான் போட்டிகள் மூலமாக பிரச்சார பயணம் மதுவை எதிர்த்து நான் தமிழ்நாடு பூரா மீண்டும் செய்ய போகிறேன். நடைபயணம் அல்ல, வாகன பயணம். கூட்டணி எதிர்கால அரசியல் நடவடிக்கை குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று வைகோ தெரிவித்தார். நெல்லை மாநகராட்சி கூட்டத்திற்கு வராமல் புறக்கணித்த பெண் கமிஷனரை கவுன்சிலர்கள் முற்றுகையிட்டனர். நெல்லை மாநகராட்சி மேயராக அதிமுகவின் புவனேஸ்வரி அண்மையில் பொறுப்பேற்றார். சாலைப்பணி டெண்டர் தொடர்பாக மேயருக்கும் துணை மேயர் ஜெகநாதனுக்கும் பணிப்போர் நிலவி வருவதால் மாநகராட்சி கமிஷனர் லட்சுமி கவுன்சிலர் கூட்டங்களை புறக்கணித்தார். இதனால் அதிருப்தியடைந்த கவுன்சிலர்கள் புதனன்று லட்சுமியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கவுன்சிலர்களின் முற்றுகைக்கு எதிர்ப்பு தெரிவித்த கமிஷனர் லட்சுமி, கூட்டத்தில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்பது சட்டத்தில் இல்லை என்றார். ஒரு ஸ்டாச்சுரி ஆணையருக்குள்ள ஒரு ஸ்டாச்சுரி பவர் எடுத்து மேயர் செயல்படுகிறார். இந்த சூழ்நிலை மன உளைச்சலுக்கு உள்ளானதுனாலும், எங்களுக்கு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் மக்கள் பொது நலன் சார்ந்த சப்ஜெக்ட் எதுவுமே இந்த அஜெண்டாவில் வராதனாலும் நாங்க ரெகுலரா மீட்டிங் போகக்கூடிய, கோஆபரேஷன் கொடுக்க தயாரா இருக்கும், ஒத்துழைப்பு கொடுக்க தயாரா இருக்க மக்கள் நலன் சார்ந்து இந்த மாதிரி எங்களோட ஆலோசனை கேட்கறது இல்ல, கூடுதல் கொடுத்த சப்ஜெக்ட்லாம் சேர்த்தல அப்படிங்கிற ஒரே காரணத்தால இன்னைக்கு நாங்க கூடுதல் அட்டன் பண்ணல. நெல்லை மாநகராட்சியில் மேயர், துணை மேயர், கமிஷனருக்கு இடையே நிலவும் கௌரவ பிரச்சினையால் கடந்த 2 மாதங்களாக எந்த பணிகளும் நடக்கவில்லை. மழைக்கு சேதமடைந்த சாலைகள் சீரமைக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூரிலிருந்து கோவைக்கு கடத்தி வரப்பட்ட 5 கிலோ தங்க கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கோவை சர்வதேச விமான நிலையத்தில் வியாழனன்று சுங்கத்துறை அதிகாரிகள் பயணிகளிடம் சோதனை நடத்தினர். சிங்கப்பூரிலிருந்து விமானத்தில் வந்த புதுக்கோட்டையைச் சேர்ந்த முகமது கான் என்பவரிடம் அதிகாரிகள் சோதனை நடத்திய போது அவரது சூட்கேஸில் 1.25 கோடி மதிப்பிலான 5 கிலோ தங்க கட்டிகள் மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. முகமது கான் சொல்லி புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஒரு வாலிபர். அவர் பிஇ படித்த பட்டதாரி. அவர் 5 முறை இதுவரைக்கும் ஸ்ரீலங்கா, துபாய், சிங்கப்பூர்னு டிராவல் பண்ணியிருக்காரு. பட் ஒவ்வொரு தடவையும் அவர் ஸ்மகிள் பண்ண அட்டெண்ட் பண்ணியிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். பட் நாங்கள் கோயம்புத்தூர்ல அலர்ட்டா இருந்தவங்க இந்த கோல்டை பிடிச்சிருக்கோம். கோவையில் கடந்த ஆண்டு மட்டும் 12 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அதிக அளவு தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது இதுவே முதல் முறை என்றும் கூறப்படுகிறது. தங்கத்தின் விலையில் வியாழனன்று ஒரு சவரனுக்கு 136 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,192 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,524 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 38 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 35,960 ரூபாயாக இருந்தது. கடந்த 16 ஆண்டுகளுக்கு பிறகு புத்தாண்டில் வைகுண்ட ஏகாதசியை காண திருமலையில் பக்தர்கள் திரண்டனர். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் உள்ள திருமலை வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஏகாதசி, துவாதசி ஆகிய 2 தினங்களில் மட்டுமே சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு அதன் வழி பக்தர்கள் அனுமதிக்கப்படுவர். வியாழனன்று பிறந்த புத்தாண்டு 2015இல் வைகுண்ட ஏகாதசியும் சேர்ந்து கொண்டதால் திருப்பதியில் பக்தர்கள் திரண்டனர். காணும் இடமெல்லாம் பக்தர்களே நின்றிருந்தனர். வைகுண்ட ஏகாதசி அன்று அனைத்து வகை தரிசனங்களும் ரத்து செய்யப்பட்டு சர்வ தரிசனம் எனும் தர்ம தரிசனம் மட்டுமே அனுமதிக்கப்பட்டது. பெருமாள் கோவில்களில் வைகுண்ட வாசல்களை புகைப்படம் எடுக்க, வீடியோ எடுக்க அனுமதிப்பது வழக்கம். ஆனால் திருப்பதியில் அனுமதி இல்லை. இதுவரை திருமலை கோவில் வைகுண்ட வாசலை யாரும் பார்த்ததில்லை. இந்நிலையில் 40 ஆண்டுகளுக்கு முன்னர்
திருமலை வைகுண்ட வாசல் வழியே பக்தர்கள் செல்லும் காட்சி பதிவு செய்யப்பட்டது. கருப்பு வெள்ளையில் பதிவு செய்யப்பட்ட அந்த காட்சி தினமலர் வாசகர்களுக்காக. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.